உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்து முடித்தோம். 2ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனங்களை பார்த்தோம். இன்று அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தையும் அதில் உள்ள காரியங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவர்களுக்கு தருவேன். நல்லா பார்க்கணும். நான் அந்த சாவி வசனத்தை அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருக்கேன். சங்கீதம் 18, 25, 26. தயவு உள்ளவனுக்கு தயவுள்ளவராகும், புனிதனுக்கு புனிதராகும், உத்தமனுக்கு உத்தமராகும், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறாவை தோன்றுவீர். அந்த சாவி வசனத்தை முதல் சபையினுடைய எல்லா ரகசியத்தை வெளிப்படுத்தணும். அப்படி வரும்பொழுது அந்த முதல் சபையிலே குறைகள் கண்டுபிடிப்பு, அப்புறம் மனம் திரும்புதல், கண்டிப்பு, மனம் திரும்புதல், குறைகள் கண்டுபிடிப்பு, அந்த குறைக்கு ஒரு கண்டிப்பு, அப்புறம் ஒரு மனம் திரும்புதல். திரும்பினால் என்ன ஆசீர்வாதம்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். பரதேச மக்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். திரும்பாவிட்டால் என்ன தண்டனை? அந்த ரகசியம் எல்லாம், அந்த கிரியைகள், வாழ்த்துக்கள் அப்படி வந்துச்சு. இந்த சபையில பாத்தீங்கன்னா டைரக்டா எப்படிப்பட்ட தேவன் பேசுகிறார்? முந்தினவர் பிந்தினவர் மறுத்தது பிழைத்திருமானவர். அது விளக்கம் சொல்லிட்டேன், வீடியோவை போட்டிருக்கேன். அடுத்தது அவருடைய கிரியைகள், அதையும் தெளிவா உங்களுக்கு பேசியிருக்கிறேன் போன வீடியோவில். இப்போ அடுத்த வசனம், அந்த உனக்கு நீ ஐஸ்வர்யம் உனக்கு தரித்த தெய்வம், நீ யூதர் என்று சொல்லி யூதராகாமல் சாத்தான் கூட்டமாக இருக்க செய்யும் தூஷணத்தையும், உன் பாடுகளையும் உன் உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ விளக்கம் கொடுத்தேன். இப்போ அடுத்த தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார்? அதை தாண்டி அடுத்த வசனத்தில் இன்னும் என்ன தொடர்ந்து வரும் என்று சொல்கிறார். வாசியை கேட்போம். நீ படப்போகும் பாடுகள், அது ஏற்கனவே உள்ள வெளியிலிருந்து வருது. அது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வெளியிலிருந்து வர்றது. இயேசுவை போல வாழ்கின்ற ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வெளியிலிருந்து வர்றத அந்த வசனத்துல பார்த்தோம். 9ஆம் வசனத்துல. இந்த 10ஆம் வசனத்துல தன்னுள்ளே தனக்குத்தானே அடைய போகிற காரியங்கள் என்ன? நீ படப்போகும் பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது என்றால் துளியும் பயப்படாது. அப்புறம் நிறைய பாடுகள், படப்போகும் பாடு குறித்து இல்ல, பாடுகளை குறித்து பன்மை, பல விதமான பாடுகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் துன்பப்பட்டே ஆக வேண்டும் பைபிள். ஆனா இன்னைக்குள்ளவன் சொல்றான், நீ கோடீஸ்வரன் ஆகி கூட போகிற மாலை கட்டி ஏரோப்ளேன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி சுகமா இருக்கிறேன். இயேசுனார் போதனைக்கும் இவன் போதனைக்கும் சம்பந்தம் இல்லை. எவனாவது உபத்திரவத்தை பத்தி பேசுறானா, பாடுகளை பத்தி பேசுறானா? இல்ல. நான் ஒரு ஆள் தான் பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா நான் அந்த வழியை கடந்து போகிறேன். ஆனா இவையில் மத்தியிலும் தேவன் சமாதானத்தை தருகிறார். சரி, படமும் பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். இதை பார்த்துட்டானோ இல்லையோ இந்த சபை போராட சபை. அந்த சபையில சாத்தான் கூட்டம் இருக்குது, தரித்திரம் இருக்குது, அப்புறம் உபத்திரம் இருக்குது. இப்ப அடுத்த வருஷம் பாடுகள் வந்துருச்சு, சோதனை வந்துருச்சு. அப்புறம் பிசாசான உங்களை சில காவலன் போட்டுருவான், ஜெயில போட்டுருவான். இது என்னடா சபை? இது ஒரு சபையா? இதெல்லாம் யாரு தாங்க? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சரி, காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு. அந்த உபத்திரவத்தில் அந்த பாடுகள் ஐஸ்வரமான தரித்திரம், அடுத்து சாத்தான் கூட்டமாக செய்யும் தூஷணம், அடுத்து உபத்திரவம்,
அடுத்த பாடுகள், சோதனைகள், காவலில் போடுவார்கள், அடித்து நொறுக்குவால் துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் பயப்பட வேண்டாம், பயப்படாதீர்கள். காரணம், மரணமில்லை உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். எல்லா பாசுகளும் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கு. தீமோத்தி சொல்லிட்டாப்பா. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். என்ன எழுதினார் பவுல்? அவர் ஒரு கிரீடம் சொல்றாரு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்படும் சொல்றார். அவர் நீதியின் கிரீடம், இங்கேயோ ஜீவ கிரீடம். குழப்பிட்டாங்க. பைபிள் குழம்புல, பைபிள்ல குழப்பம் இல்ல, பைபிள் உங்களை குழப்பல. கோமாளிப்பல் மெண்டல் திட்டுப்பல் வரண்ட பயிலும் இந்த பைபிள் படிச்சு பேசுறதுனால குழப்பி வச்சுட்டான். இதுதான் உண்மை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், தெளிவாக பேசுகிறோம். மொத்தம் 7 விதமான கிரீடங்கள் இருக்கு. வாழாத கிரீடம், மகிமை கிரீடம், நம்பிக்கை கிரீடம், நீதி கிரீடம், ஜீவ கிரீடம், இப்படி ஒரு 7 விதமான கிரீடங்கள் இருக்கு. 7 கிரீடமும் ஒருத்தனுக்கு தருவார். நான் சொல்றேன், அவனுக்கு இருக்கேன். ஒரு ரோட்ல போற ஒருத்தன் 7 தொப்பியத்தை தலை வச்சுட்டு போனா அவனை என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் மெண்டல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளு 7 தொப்பி ஒன்னா போட்டு போனா மெண்டல் பாங்க. புரியுதா? அப்ப தமிழ்நாட்டு போலீஸுக்கு தொப்பி வேற மாதிரி இருக்கும், பாண்டிச்சேரி போலீஸுக்கு தொப்பி வேற மாதிரி இருக்கும், ஆந்திரா போலீஸ் தொப்பி வேற மாதிரி இருக்கும், டெல்லி போலீஸ் தொப்பி வேற மாதிரி இருக்கும், பிரிட்டிஷ்காரன் தொப்பி வேற மாதிரி இருக்கும். நீ எல்லா தொப்பியும் தலையில போட்டு போனீங்கன்னா ஒன்னா போல ஒரு மகன் பைத்தியக்கார மெண்டல் எவன் இருக்க மாட்டான். இதை அதான் இந்த மெண்டல் போதகன், பைத்தியக்கார போதகன், கிறுக்கு போதெல்லாம் சேர்ந்து எல்லா கிடமும் எனக்கு தருவாருன்றான். ஐயோ ஐயோ. சரி, இயேசுவை போல உள்ளவர்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். அந்த ஜீவ கிரீடம் இந்த இசமனா அசெம்பிளி சபையில உள்ளவர்கள் கிடைக்குமா? இங்க விசேஷம் என்னவென்றால், மரணபரியந்த உண்மையாக, ஆனா குறைய கண்டுபிடிக்கல, கண்டிப்பு கொடுக்கல, மனம் திரும்ப சொல்லல, தண்டனையும் இல்லை, ஸ்டேட் ஜீவ கிரீடம். ஆனா பாடுகள் உபத்திரவங்க, பாடுகள் உபத்திரவங்க. அப்ப யோவான் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்ட உலகத்தில் வந்தேன். நான் பிதாவிலிருந்து புறப்பட்ட உலகத்துக்கு வந்தேன். மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன். மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும் காலம் வந்துருச்சு. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ஆமா, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல், முன்னாடி எல்லாம் வெறும் ஊமையாவே பேசுகிறீர் ஆண்டவரே, அப்பெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புரியல, நீர் தனியா இருக்கும்போது அந்த ஊமை கருத்தை பத்தி கேட்டோம். ஆனா இப்போ டாக்டா சொல்லிட்டீர், வெளிப்படையாய் பேசுகிறீர், வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும். எல்லாம் 3 வருஷம் மூடு நம்ம சுத்தி பார்த்த பொழுது உமக்கு வானம் பூமி எல்லாம் சகலமும் உமக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கிறது, வெளிரங்கமா இருக்கிறது, நீர் அறிந்திருக்கிறீர். அதனால ஒருவன் உண்மை வினவ வேண்டியதில்லை என்று ஒரு பயனும் உம்மட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது சந்தேகத்தோடு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர்கிட்ட சத்தியத்தை கேட்கணும்னு அவசியம். இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றும் விசுவாசிக்கிறோம் என்றார். விசுவாசிக்கிறோம். கீழே வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தந்தை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சிதறுண்டு அவனவன் என்னை விட்டுட்டு நீங்க தனியே போகும் காலம் வரும். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன். நீங்க விட்டு போடுவீங்க அப்பா சாமிகளா. ஆனாலும் நான் தனிமையாகிறேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நான் தனித்திறேன். என்னை அனுப்பின பிதா என்னுடன் இருக்கிறார்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளுக்கு உங்க சொல்றேன். அப்படி என்றால் இயேசுவை முழுமையாய் பற்றி கொண்டு அனுதினமும் அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், விசுவாசத்தில் நடக்கிறவர்கள், ஆவி ஆத்மா சரீரத்தில் பிதா குமார் பரிசுத்த மூவரை உள்வைத்திருக்கிறவர்கள், உலகத்தை எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அதில் சந்தோஷமும் சமாதானமாயிருப்பார்கள், மகிழ்ச்சியாயிருப்பார்கள், மகிழ்ந்து களி கூறுவார்கள். இதுதான் கிறிஸ்தவம். இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் என்னிடத்தில் மிகுந்த சமாதானம் உண்டு, என்னிடத்தில் பேரின்பம், பேரானந்தம், ஆனந்த கழிப்பு, நித்திய பேரின்பம், மகிழ்ச்சி. அப்பா அப்பா அப்பா, இதெல்லாம் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆகவே இயேசுவை போல வாழ்கின்றவர்களுக்கு அந்த இயேசுவை போலவே பாடுபட்டான். அவர் 33 வருடங்கள் என்னென்ன பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானம், கண்ணீர், கவலை, வறுமை, பசி, பட்டினி, சோதனை, அவமானத்தை சகித்தாரோ அதையே நமக்கு வழியாய் வைத்து போயிருக்கிறார். அதான் நமக்கு வழி. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார். 16. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னடா வழி என்றால் தாரோடா அந்த வழியா, அல்ல மண் ரோடா அந்த வழியா, அல்ல சிமெண்ட் ரோடா அந்த வழியா, அது ஒரு வழியா, அல்ல இருப்பு பாதை வழியா, அல்ல கடல் வழியா, அல்ல இந்த வழியில போனால் மக்கா கொடிய ஆக்கினை நரகத்தில். தில்லிருக்கா மோதலா எங்களோட பேசி பார்ப்போம், போட்டு பார்த்துருவோம். வாடா பைபிள் தான் வச்சு பேச போறேன், வா கூப்பிடுறாங்க, பாடு நம்பரை கூப்பிடுறாங்க, அதை பகிர்ந்து பிச்சைக்கார மேல கூப்பிடுங்க. இல்லையா டிபேட்டுக்கு நான் தயார், உட்காந்து பேசுவோம். ஏன்னா நீங்க காமிச்சீங்க மக்களுக்கு. அதனாலதான் இப்ப 199 இப்ப 1999 பயன் இந்த மாதிரி பைபிள் வழி காமிச்சு விட்டாங்க. இயேசு கிறிஸ்து காண்பித்த வழியை விட்டு விட்டாங்க. நாங்கள் அந்த வழியில் பயணிக்கிறோம், ஆகவே பேசுகிறோம், செயல்படுகிறோம். புரிகிறதா? கேட்டா கேளு, போடா கேட்காட்டா. சத்தியவான் எவனையும் சத்தம் கேட்பான்னு சொன்னார். அதுதான் நான் சொல்றோம், உண்மையான விசுவாசி சத்தியவான் உயிர்மை தமிழ் சத்தியத்தை கேட்பேன். நல்லா தெரியும், யூடியூப்ல வெளிப்பட பேசுறா இந்த பயிலும் வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நல்லா தெரியும், நல்லா தெரியும், மிக மிக நல்லாவே தெரியும். ஆனாலும் இவங்களுக்காக நான் பார்க்க போறதில்லை. சரியா? இது அப்படியே நான் சொல்லிட்டேன். இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறோம். இந்த பேய் பேர்களுக்கு கணக்காட்டல, எந்த பேய் பேரும் எங்களுக்கு சர்டிபிகேட் தரதில்லை. புரியுதா? ஆகவே 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இப்ப இந்த பாதையில் நான் முழுசா கடந்து போனேன். இந்த சிம்மர்ன அசம்பிளியில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும் நான் கடந்து போனேன், இன்றும் போய் கொண்டிருக்கிறேன். இதுவே இயேசு கிறிஸ்து காட்டிய வழி. அதனால யோவான் 16:33 சொல்கிறார். என்ன சொல்றார்? யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றார். இந்த பாடு உபத்திரம் துன்பங்கள் வழியாக நீ கடந்து போய் இயேசு கிறிஸ்து 33 வருடம் பட்ட அந்த பாடல் துன்பங்கள்ல கடந்து போய், ஆனால் அவர் பிதாவோடு மகிழ்ச்சியா இருந்தார். பிதாவுக்குள் அவர் நிரம்பி இருந்தார். பிதாவிலே அவர் மகிழ்ந்து களி கூர்ந்தார். எப்பொழுது பார்த்தாலும், எங்கு சென்றாலும், எப்பொழுதெல்லாம் ஜெபம் செய்தாலும், எப்பொழுதெல்லாம் அற்புதம் செய்தாலும் என் பிதா, என் பிதா, பேசும் பொழுதெல்லாம் என் பிதா சொல்வதையே நான் சொல்கிறேன். அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம் என் பிதாவின் நாமத்தினால் இதை செய்கிறேன். ஜெபம் செய்யும் பொழுதெல்லாம் பிதாவை நோக்கியே என் பிதா என்று சொல்லிட்டார்.
சிலுவையில் தொங்கும் போது கூட என் பிதாவே என்று நான் கூப்பிட்டார். அவ்வளவு ஐக்கியம், நெருக்கம், பிரிக்க முடியாத ஐக்கியம், நெருக்கம், ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு ஐக்கியம் நெருக்கம். அப்படிதான் நாமளும் இயேசுவோடு பரிசுத்தாவியோடு பிதாவாகிய தெய்வத்தோடு ஒன்றாய் கலந்திருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது, அப்படி ஒன்று இல்லை என்று நீ வாழ வேண்டும். அதுதான் இயேசு சொன்ன வழி. சீடலை பார்த்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதான் சுமராசம்பளி சபை. ஆனால் திறன்கொள் நான் உலகத்தை ஜெயித்து நீங்கள் ஜெயிப்பீர்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஆனால் இந்த உலகமாகிய பிசாசு உங்களுக்கு உபத்திரப்படுத்துவான், வறுமையை கொண்டு வருவான், பட்டினியை கொண்டு வருவான், நோயை கொண்டு வருவான், பாடலை கொண்டு வருவான், கடன் பிரச்சனையை கொண்டு வருவான், ஏதாவது உன்னை கொண்டாந்து போட்டு உன்னை பாதிப்பான், உன்னை துன்பப்படுத்துவான், உன்னை அழுவ விடுவான், உன்னை கதற விடுவான். ஏதாவது ஒரு சூழ்நிலை இயேசு பிரிக்கும்படி பார்ப்பான். இவை எல்லாவற்றிலும் நீ பிரிந்து போகாமல் தெய்வத்தோடு ஐக்கியோடு மகிழ்ந்து கழிவுறாதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் உண்மையான இயேசுவை போல வாழ்கின்றவர்களின் பாதை. அதே வழி, அதுதான் உண்மையான வழி தேவனுடைய ராஜ்யத்துக்கு. இதான் அப்போஸ்தலர் 16:22 பவுல் எழுதுகிறார், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பல உபத்திரவங்கள் வழியில தான் தேவனுடைய ராஜ்யம் உனக்கு தெரியும், புரியும், அப்பதான் நீ அறிய முடியும். இன்றைக்கு ஊழியம் செய்யறவங்க நரகத்துக்கு நேரம் வழி நடத்துகிறான். கூட்டம் கூட்டமாக மந்த மந்தையா கொண்டு நரகத்தை தள்ளுவதற்கு போலி ஊழியக்காரன் அனுப்பி விட்டான் பிசாசு. அவங்களை நான் கண்டிக்கிறேன், காரி துப்புகிறேன், பேர சொல்லி சொல்லி கண்டிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நரகத்துக்கு போறியா போ, இயேசு பக்கம் வரியா வா, உனக்கு எவன் தேவை, இயேசு வேணுமா, இந்த நாரப்பயில வேணும் உனக்கு. யாரை பின்பற்றுகிறாய், யாரை சார்ந்தவன் என்று சொல்லி திமிர் காட்டுகிறாய். நான் தினகரனை சேர்ந்த நாடான் என்று திமிர் காட்டுறாயா? வந்து சேர்ந்திருக்காம இதெல்லாம் சாத்தான எழுப்பப்பட்ட பிறகு நீ இயேசுவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவன். இந்த மாதிரி கோமாளி பேய்த்தனமான ஜாதி வெறி, மதவெறி, பணப்பெருமை, திமிரு, உலகத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, எல்லா பேருடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், திருடு, பொய், ஏமாத்து, கொள்ளை, பொழப்பும் பண்ணிக்கிட்டு நீ இந்த லட்சத்தில் அந்நிய பாசத்தை பேசியா, நாக்கு அழுகி போயிடும். உண்மையானவர்கள் இப்பொழுது கலங்கி போய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுரா உண்மை, எந்த சவடா உண்மை, எங்க இருக்கிற உண்மை உள்ளவன் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் அன்றைய சொல்லப்பட்டது, வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வரும். அப்படியே இதான், வீட்டுக்கு 4 பைபிள் இருக்கும், வீட்டுக்கு 4 ஊழியக்காரன் இருப்பான், ஆனால் சத்தியம் பேச முடியாது. அதனால சத்திய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம். நாங்கள் சத்தியத்தை பேசுவதில் ஐஸ்வர்யவான்கள், சத்தியத்தை பேசுவது ஐஸ்வர்யவான்கள், கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் அவரை தொழுது கொள்கிறபடினால் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பரங்கள். நான் அவரை தொழுது கொள்கிறேன், அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவரை தொழுது கொள்கிறேன். அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாரோ அப்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த 10ஆம் வசனத்தில் மிக தெளிவாசலுக்கு உங்களுக்கு பாடுகள் உண்டு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்டு முடிப்போம். நீ படப்போகிற பாடலை குறித்து, நீ படப்போகும் பாடலை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள்,
ஆகிலும் நீ 10 நாள் உபத்திரவப்படுகிற ஆயிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவிக்கலாம். சரி, புதிய ஏற்பாடு மட்டும் தான் அப்படியா? பழைய ஏற்பாடு அப்படி இல்லையா? ஆபிரகாம் பட்ட பாடுங்க உலகத்தில் எவனும் படல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவனுக்கு வந்து முதல் துன்பம் பாடு குடும்பத்தில் தான். குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த விக்கிரக ஆராதனை விட்டு, விக்கிரக வார்ப்புகளை விட்டு தொழிலையே விட வேண்டியதாகி போச்சு. இயேசுனார பிடிச்சதுனால பிதாவாகி தேவன் அவரை அழைத்தார். விசுவாசத்தில் தேவனோடு நடந்து சென்றார். இன்று இயேசு அழைக்கிறார் என்றால் சாத்தானோடு அழைத்து செல்ல. ஆபிரகாமை அழைத்தார். தனி குடும்பத்தில் சண்டை, பிரிவினை, பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும், அவிசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் பிரிவினை. எவ்வளவு நாள் இப்படியே நடிச்சு கொண்டிருப்பாய். சாத்தான் கூட இருந்துகிட்டு ஏற்று கொண்டு இருப்பார். ஒரு நாள் நடிப்பு வழியே வந்துவிடும். ஆபிரகாம் வந்தார். அவங்களோட கூட்டம் வருது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்க போறோம் தெரியாம கூட்டு போறார். வியாதிகள் அனைவரும் செத்து மடிகிறார்கள். ஆபிரகாம் பொண்டாட்டி நாங்க பார்வன் தூக்கி போயிட்டான். பொண்டாட்டி பறி கொடுத்தான். இயேசுக்காக விசுவாசத்துல கடவுள் சொன்னதை நம்பி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்து கூட்டு போற மரவழியில பொண்டாட்டிய பார்வன் பிடிப்பிட தூங்கிருப்பான ஆபிரகாம். சொல்லு, பசி, யுத்தம், இதுக்கட சகோதர சண்டை போடுறான். அவங்க ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிடான். அங்கு போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் அவன் தேவன் மேல வைத்த விசுவாசத்தை விடவில்லை. மனைவியை மீட்டு கொடுத்தார் தேவன். பத்திரமாய் மீட்டு கொடுத்தார். கானான் தேசத்தை அடைந்தார். கானான் சீகேம், கானானில் உள்ள சீகேம் என்ற இடத்துக்கு வருகிறார். அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்படி அடைந்தான். இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பாடுகள் வந்துருச்சு. சண்டை, சச்சரவு, குழப்பம், பசி, வறுமை, தாகம், வெறுப்பு, உபத்திரவம் எல்லாம் வந்தது. அப்புறம்தான் தேவன். அதுக்கிடையில ஒரு குழந்தை இல்லாத பிரச்சனை. 100 வயசு குழந்தை தர எங்க பிரச்சனை அவனுக்கு. இதுக்கு 4 பொன்னாட்டிகள் பண்ண பெரிய கலாட்டாங்க. ஐயோ, இங்க ஆகாரம் உள்ள வச்சு போடுறான். அவர் கேத்துறாள். அங்க எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. எதை அவர் தாங்குவார்? முடிவில் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார். அதே போல நோவா, கிதியோன், சிம்சோன், பாராக், எப்தா, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இவர் எல்லாரும், சிம்சோன், ஏசா, எரேமியா, தானியேல், எரேமியா ரொம்ப பாடுபட்டார். எரேமியா போல பாடுபட்ட ஒத்திகஸ் யாருமே கிடையாது. அவன் புருட்டி உரட்டி எடுத்தாங்க. ஆனாலும் ஒரு விசுவாசம் விடவில்லை. பழைய ஏற்பாட்டிலும் இயேசுவை போல வாழ்றவருக்கு இந்த சிமனா அசெம்பிளி சபையில் உள்ள அனைத்து காரியங்களும் பொருந்தும். முடிவெங்கும் உண்மையா இருந்தார்கள். ஜீவ ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டிலும் அப்படியே. ஆகவே இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் நாங்கள் மிக தெளிவாக பேசுகிறோம். அர்த்தம் புரியாமலே உழைத்துறான். உலகத்தை போய் தெய்வம் கும்பிட்டு போயிட்டு இருக்கான். மறைமுகமா சாத்தானுக்கு ஊழியம் செய்றாங்க. சாத்தான் போதனைகள், சாத்தான் கொடுக்கிற திட்டங்கள். உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிற இடத்த வாங்கணும், கூட கோர மாடி கட்டணும், ஏரோப்ளைன் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், அவங்க இடத்த வச்சு நரகத்துக்கு போகணும். அது இயேசுநாதர் காண்பித்த வழி அல்ல. அது சிமனா சபையில் உள்ளவர்களுக்கு ஏற்ற வழி அல்ல, வாழ்க்கை அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசலை கேட்டு நீங்கள் பாடுகளை தேடினா நீ போக வேண்டாம். உண்மை உத்தமம் இருந்தாலே போதும் பாடுகள் வரும். சத்தியத்தினுடைய நடந்தாலே போதும், அதெல்லாம் தேடி வரும்.
அதெல்லாம் ஜெயிக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, மரண பரிந்து உண்மையாக ஜீவகிறது பெறுவாய் என்று சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறேன். அடுத்த வசனத்திற்கு நாம் வருவரைக்கும் கர்த்தர் உங்களோடு காப்பாராக. நன்றி, வணக்கம்.